எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுறாங்களேன்னு சுத்தி சுத்தி வராங்க கோயம்புத்தூர் திமுக காரங்க. ஏன்னா கள நிலவரம் அப்படி இருக்குது. கோயம்புத்தூர்ல திமுகவுக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக், வடக்கு மாவட்ட செயலாளர் ரவி, தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன், கோயம்புத்தூர் எம்பி கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி, கோவை மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், இப்படி பல பேர் இருந்தாலும் கட்சியில என்ன செய்யறதா இருந்தாலும் பொறுப்பு அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி சொல்ல கேட்டுதான் செய்வாங்களாம். செந்தில் பாலாஜிக்கு டாஸ்மாக் ஊழல் வழக்குல அமைச்சர் பதவி போனதும் அப்பாடா இனிமே சுயமா செயல்படலாம்னு கட்சிக்காரங்க நினைச்சாங்க. ஆனா செந்தில் பாலாஜிக்கு மண்டல பொறுப்பாளர் போஸ்டிங்க போட்டு கோயம்புத்தூரையும் அவர் கையிலேயே கொடுத்துட்டாங்க. நான் சொல்ற ஆளுதான் கவுன்சிலர், நான் சொல்ற ஆளுதான் வட்ட செயலாளர், தனியா வேலை செஞ்சா மாவட்டத்தையே தூக்கிடுவேன்னு மீட்டிங்லயே சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி. நீங்க என்னதான் தலைகீழா நின்னு தண்ணியை குடிச்சாலும் கோயம்புத்தூர்ல ரெட்டை இலதான்னு திமுக நிர்வாகிகளே செந்தில் பாலாஜிக்கு பதில் கொடுத்திருக்காங்க. ஏன்னா பழைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்குதான். 2 தடவை தான் எம்பி எலெக்ஷன்ல திமுக ஜெயிச்சாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் பத்தி சொல்லவே வேணாம், அவ்வளோ அடி வாங்கி இருக்கு திமுக. உதாரணத்துக்கு கடைசி 25 வருஷத்தை எடுத்துக்கிட்டாலும் முட்டையா வாங்கி சாதனை படைச்சது திமுக. 2001 சட்டமன்ற பொது தேர்தல்ல திமுகவுக்கு முட்டை தான் கிடைச்சது. 2011 சட்டமன்ற தேர்தலையும் முட்டை வாங்கினது திமுக. 2021 தேர்தலையும் 10 தொகுதியில 1 கூட ஜெயிக்க முடியாம முட்டை வாங்கின பெருமை திமுகவுக்கு உண்டு. இடையில 2006ல 2 எம்எல்ஏ தொகுதி, 2016ல 1 எம்எல்ஏ தொகுதி மட்டும்தான் திமுகவால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில வலுவான கூட்டணியா களமிறங்கும் போது கோவையில திமுக இந்த தேர்தலையும் காணாம போயிடும்னு கள நிலவரம் சொல்லுது. மக்களை சந்திக்கிறது, கட்சி நிகழ்ச்சிகள் நடத்துறது, நலத்திட்டங்கள் கொடுக்கறதுன்னு சிட்டிங் அதிமுக எம்எல்ஏக்கள் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. இதுல எடப்பாடியார் டூர் போட்டு கோவையில சுற்றுப்பயணம் வந்தா உள்ளதும் காலி ஆயிடும்னு மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி கலங்கி போய் கிடக்காராம். எஸ்பி வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன், அம்மன் அர்ஜுனன் இவங்களோட தொகுதிக்குள்ள இறங்கணும்னா பெரிய அளவுல செலவாகும்னு திமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கு செந்தில் பாலாஜி டார்கெட் பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காராம். தொழிலதிபர்கள் கம்பெனிகளை குறி வச்சு வசூல் பண்ணி கொடுங்கன்னு செந்தில் பாலாஜி கொடுக்கிற நெருக்கடியால திமுக நிர்வாகிகள் திணறிக்கிட்டு இருக்காங்க. நாம நேரடியா போய் கட்சி வேலை பார்க்க முடியல, ஐடியா மட்டும் கொடுப்போம்னு கோயம்புத்தூர் அதிமுகவை தாக்கு பிடிக்க முடியாம ஓடி ஓடி ஒளிறாரு செந்தில் பாலாஜி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.